விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். கோவை பயணியர் கல்வி அறிவியல் கல்லூரியில் நியூஸ்7 தமிழ் அன்புபாலம், தாய் தமிழ் அகாடமி மற்றும் மக்கள் ஊடக மையம் இணைந்து நீர்த்துளி உயிர்த்துளி என்ற விழிப்புணர்வு கருத்தரங்கை நடத்தினர். அன்புபாலம் திட்டத்தின் மூலம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உதவி தேவைப்படுவோரை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுத்தரும் பணியை நியூஸ்7 தமிழ் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் மழைநீரை சேமிப்பதன் அவசியம், நீர்வள பாதுகாப்பு, மண்வளத்தை பாதுகாப்பது உள்ளிட்ட சுற்றுச்சூழல் சார்ந்த முக்கிய அம்சங்கள் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நீரின் முக்கியத்துவம் மற்றும் எதிர்கால தலைமுறைக்காக இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. கோவை மாநகரத்தில் 28 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் நம்முடைய நியூஸ்7 சேனலும் தாய் தமிழ் அறக்கட்டளையும் சேர்ந்து ஒரு அருமையான நிகழ்ச்சியை வழங்குவதற்கு இன்று ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஒரு சமூகம் மேம்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகத்துக்கு தேவையான ஊக்க சக்திகளாகவும் ஆக்க சக்திகளாகவும் இருப்பது நிலமும் நீரும் தான். நிலமே பாழ்படாமல் பாதுகாக்கக்கூடிய சூழலில் நீர் இல்லாமல் என்ன செய்ய முடியும்? மழை வளம் பெருக்கவும் அதே போல் மழை நீரை பாதுகாக்கவும் வேண்டிய அவசியம் எல்லோருக்குமே புரிந்திருக்க வேணும். பெரியவங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானு கேட்டால் இல்லை, இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய சமூகமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் தாய் தமிழ் அறக்கட்டளை முன்னின்று நியூஸ்7 சேனலோடு சேர்ந்து எங்களுடைய வளாகத்துக்கு வந்திருக்காங்க. எங்களுடைய மாணவர்கள் எல்லோரும் இந்த அரங்கத்தில் கூடியிருக்காங்க. இவர்கள் முன்னால் ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடக்க போகுது. கோவை மாவட்டத்தில் பெரியநாயக்கன்குளம் பகுதியில் மிகவும் சீரும் சிறப்போடும் தன்னுடைய கல்வி பணியை நடத்தி கொண்டிருக்கும் பயணியர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இன்று நாங்கள் நீரை பற்றிய ஒரு சிறிய விழிப்புணர்வு கருத்தரங்கு நடத்தினோம். பல கருத்தில் அவர்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நியூஸ்7 சேனலும் தாய் தமிழ் அகாடமி இணைந்து சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் விதைத்த இந்த விதையானது இன்னும் சில வருடங்களில் மரமாக செழித்து வளர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. இன்றைய சூழலில் மிகவும் அவசியமான ஒரு கருத்தரங்கமாக இது நடந்து முடிஞ்சிருக்குது. இன்று தமிழ்நாடு நகரமயத்தோட உச்ச கட்டத்தில் இருக்குது. இந்தியாவிலேயே அதிகமான மக்கள் நகரங்களில் வாழ்கிற ஒரு மாநிலமாக இருக்குது. நமக்கு ஏராளமான வசதிகளும் கிடச்சிருக்கு. முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் ஸ்கூலுக்கு நடந்து தான் போவோம், ஸ்கூல் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாடு எல்லாத்துலேயும் இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றம். டபுள் பெட்ரூம் வீடு, இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். ஆனால் இதற்கு நம்ம கொடுத்துருக்கிற விலை என்ன அப்படின்னு சொன்னால், காலங்காலமாக ஒரு 1000-2000 ஆண்டுகளாக நம்மளுடைய முன்னோர்கள் கட்டி காத்து வந்த இந்த குடிநீர் கட்டுமானங்கள், வாய்க்கால்கள், ஏரிகள், குளங்கள் எல்லாமே இந்த நகரமயத்தால் நாசமாயிருக்கு. இன்றைக்கி நகரத்தில் மாபெரும் மேம்பாலங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட இந்த மாதிரி இந்த சாக்கடை இது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி இந்த குளங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. இதை பேசுறதுக்கான, சிந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த நிகழ்ச்சி கொடுத்துருக்கு. பயணியர் கல்லூரியில் இன்றைக்கி உயிர்த்துளி நீர்த்துளின்ட்டு ஒரு நிகழ்வை தாய் தமிழ் அகாடமியும் அப்புறம் நியூஸ்7 சேனலும் பயணியர் கல்லூரியும் இணைந்து நடத்துச்சுங்க. இதில் ஒரு 1000 மாணவர்கள் பயன்பெற்றாருக்குங்க. இதில் சிறப்பாக உரையாடிய திரு ஜோசப் ராஜ் அவர்களுக்கும், பயணியர் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் பால்ராஜா அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். இதில் பயன்பெற்ற மாணவர்களுக்கும் இது கலந்து கொண்ட மாணவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி, கோவை பயணியர் கலை அறிவியல் கல்லூரி, அத்தோடு மக்கள் ஊடக மையம் இணைந்து நீர்த்துளி உயிர்த்துளி என்கின்ற ஒரு எதிர்காலத்திற்கான திட்டமிடல் குறித்த ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கம் இன்றைக்கி பயணியர் கலை கல்லூரியில் நடக்குது. அதில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று அந்த நீரை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள், வல்லுநர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடந்தாங்கனாலே இந்த நீரை பாதுகாக்கலாம், மண்ணை பாதுகாக்கலாம், இந்த நாட்டையும் மக்களையும் பாதுகாக்கலாம். இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வதற்கு தொடர்ந்து எங்களுக்கு அனுமதி கொடுத்து கொண்டிருக்கிற நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியினுடைய நிர்வாகத்திற்கு எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுகு. அதுபோல் நமது இன்றைய காலகட்டத்தில் நீர் மேலாண்மையின் முக்கியத்துவம் பற்றியும், நீரின் பயன்பாடு அத்தியாவசியம்,
அப்படிங்கிறத பற்றியும் நம்ம கல்லூரியில் ஒரு முன்னெடுப்பாக இந்த கருத்தரங்கம் நடத்துகிறாங்க. இதன் மூலமாக பல அரிய தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னு நினச்சி மகிழ்ச்சி அடைகிறோம். இதுலேருந்து வந்து நாங்கள் நிறையா கெயின் பண்ணிக்கிட்டோம். அடுத்த தலைமுறைக்கு வந்து இதை நாங்கள் தான், எங்கள் இளைஞர் சமுதாயம் தான் கொண்டு போகணும். இப்போ நடத்தின இந்த கருத்தரங்கத்துலேருந்து நாங்கள் நிறையா கெயின் பண்ணி எங்களை கூட இருக்க எல்லாருக்கும் நாங்கள் இதை சொல்லி நம்ம இயற்கையை இன்னும் வளப்படுத்துவோம்.